தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. கொள்கை எதிரியான பிஜேபியுடன் கூட்டணியில்னு சொல்லிட்டு தாவேக்கு அறிவிச்சிருக்கு. தாவேக்கால அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வரலப்பா. தேவாக்காவோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. அதனால யாரோ இல்லை, அதான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர் தான் தலைவர், அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல. இல்லை யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள். இன்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து. இல்லை இப்போ அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ கூட்டணி யாரிடம் பேசுவது, எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் எனது கோரிக்கை என்ன என்றால், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடன் இருந்தால் நல்லது என்பது எனது கருத்து. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவனை ஒன்று பாராட்டுறேன். ஏன்னா டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது என்றால் அது விசாரிக்கப்பட வேண்டியது என்று இப்பொழுது உரக்க குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அத்துமீறு அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம்னு சொல்லி கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த கட்சியை அத்துமீற வேண்டும் என்பதும் எனது கருத்து. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏத்துக்கிறது சொல்லி ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதிட்ட நான் ஒன்று கேட்குறேன், காங்கிரஸ் உங்கள்கிட்ட இருக்க கூட்டணி என்ன கூட்டணி? ஒப்பந்தமா? நீங்க இலங்கையில தமிழர்களை சுட்டுக் கொன்ற காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருக்கிறீர்கள், என்ன நியாயத்தில் வைத்திருக்கிறீர்கள்? இதை உங்க ஸ்டாலினையே உள்ள போட்டாங்களே எமர்ஜென்சி பீரியட்ல, எதை வைத்து நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் வைத்திருக்கிறது ஒப்பந்தம். இன்னும் சொல்ல போனா அச்சுறுத்தி ஒப்பந்தம் நீங்க தான். இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பித்திருக்கிறார். ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு எங்களுக்கும் பங்கு வேணும்னு. அதனால் திமுக கூட்டணி இப்ப விலவெழுத்து போயிருக்கிறது. அதனால ஆர்எஸ் பாரதி எதையாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பார், அவ்வளவுதான். நன்றி தம்பி. அன்புமணிக்கு ராமதாஸுக்கு விரிசல் அதிகமாயிட்டே போகுது. இல்ல, நான் அது விரிசல்லாம் பார்க்கல. அது ஒரு கட்சியில சில கருத்து பரிமாற்றங்கள் இருக்கலாம், அது எல்லாம் சரியாயிடும், அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி நீடிக்கிறாங்களா பாமக? இல்ல, அதுதான் நாங்க யார் யாரெல்லாம் எங்களோடு இப்போ எங்களோட தானே இருக்கிறாங்க, எங்களோட தானே இருந்தாங்க. அவங்க இப்போ சமீபத்து கூட்டணியில எங்களோட தானே இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால சரி, நான் பெரியவர் ராமதாஸ் போய் கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டா எப்படிப்பா? அதனால அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க. அவ்வளவு. இன்னொரு கட்சியை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? இல்ல, அதான் சொல்றேன், அவங்களோட கருத்து அவங்ககிட்ட கேளுங்க. நாங்க இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைப்பாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். வேற என்னென்ன சின்ன சின்ன கருத்து இருந்தா நான் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க. இல்ல, அதுதான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. நாங்க இப்ப இருக்கிற வரைக்கும் நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன்னா இவங்க என்னது முரசொலியில என்ன இது என்ன கல்யாண பந்தமா? மகிழ்ச்சியா இருக்கிறோம். கல்யாண பந்தத்தோட மேலேயே எங்க கூட்டணி மகிழ்ச்சியா இருக்கிறது என்பதை நான் மீதும் பதிவு செய்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.